டிவிசிபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்றது? இப்போ ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து அந்த டேபிள்ல போகுதா, டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்றது டிவிசிபிலிட்டி பை டிவிசிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி. ஸோ நம்ம ரீகால் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 2, 5, 10க்கு இப்போ ஏதாவது கிவன் நம்பர் வந்து 2 டேபிள்ல இல்லை 5 டேபிள்ல இல்லை 10 டேபிள்ல போகுதான்னு செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸ் வந்து இதோட யூனிட் பிளேஸில் ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 2. அதே வந்து இந்த யூனிட் பிளேஸில் வந்து 0 இல்லைன்னா 5 இருந்துச்சுன்னா அது டிவிசிபிள் பை 5. அதே யூனிட் பிளேஸில் வெறும் 0 மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 10. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ 5 இருக்கனால இது வந்து ஈவன் நம்பர்ஸ் கிடையாது. அப்போ இது வந்து வெறும் டிவிசிபிள் பை 5 மட்டும், 125. ஆனால் இது வந்து 4, அப்போ இது வந்து டிவிசிபிள் பை 2. இந்த இடத்துல இது 0 இருக்கு, இது வந்து போத் டிவிசிபிள் பை 5 கூடயும் போகும், டிவிசிபிள் பை 10 கூடயும் போகும். இப்போ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அதே வந்து 3 கூட செக் பண்ணணும்னா கொடுத்துருக்க கிவன் நம்பரை வந்து சம் பண்ணணும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணி கிடைக்கிற அந்த சம் வந்து டிவைடட் பை 3 இருந்துச்சுன்னா அப்போ அந்த கொடுத்துருக்க ஃபுல் கிவன் நம்பருமே டிவிசிபிள் பை 3. இப்போது தனியாக டிவைட் பண்ணணும்னா டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணி பார்ப்போம் போதா இல்லையான்னு. அதுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் மெத்தட் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சம்மை வந்து டிவைடட் பை 3 ஆச்சுன்னா அப்போ வந்து அது வந்து டிவிசிபிள் பை 3. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. If a sum of the digits in a number is divisible by 3, then the number is divisible by 3. லைக் அந்த சம் பண்ணி கிடைக்கிற அந்த ஆன்சர் வந்து 3யோட டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரே டிவிசிபிள் பை 3ன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 3. அதே டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 4க்கு என்னென்னா, அந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 2க்கு என்ன பண்ணோம்னா யூனிட் பிளேஸில் உள்ளதை மட்டும் பார்த்தோம். பட் இதில் எப்படின்னா டென்ஸ் அண்ட் யூனிட்ஸில் இருக்கிற 2 நம்பரையும் 4 கூட டிவைட் ஆச்சுன்னா அப்போது அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4. இஃப் த நம்பர் ஃபார்மேட் பை த டிஜிட் இன் டென்ஸ் அண்ட் யூனிட் பிளேஸ் ஆஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா தென் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. இங்கே வந்து டென்ஸ் அண்ட் யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பரை செக் பண்ணணும். அது 4 கூட டிவைட் ஆச்சுன்னா அப்போ அது டிவிசிபிள் பை 4. இப்போ டிவிசிபிள் டெஸ்ட் பை 9. 9க்கு என்னன்னா the sum of the digit of a number. 3க்கு எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அது 3 கூட டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுற மாதிரி இதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது வந்து 9 கூட டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். கம்ப்ளீட்லி டிவைட் ஆகுதுன்னா அப்போ அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 9. இப்போது நீங்கள் ஆல்ரெடி படித்தது வந்து 2, 5, 10. இப்போ படிச்சிருக்க வந்து 3, 4, 9. இப்போது இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸில் 3, 4, 9 வச்சு செக் பண்ணணும் எந்தெந்த நம்பர்லாம் டிவிசிபிள் பை 3, 4, 9 அப்படின்னு சொல்லிட்டு.